வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபாக்கிருது வருடம் மாசி மாதம், மாசி மாதத்தில் 8ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, பிற்பகல் 2:41 வரை. அதன் பின் புனர்பூஷம். திதி வளர்பிறை ஏகாதசி மதியம் 12:38 வரை. அதன் பின் துவாதசி. யோகம் பிற்பகல் 2:41 வரை நன்றாக இல்லை. அதன் பின் யோகம் நன்றாக உள்ளது. சித்த யோகம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் வரை யோகம் நன்றாக இல்லை. புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு யோகம், சித்த யோகம். இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷங்கள். இன்று ஏகாதசி விரதம். இன்னைக்கு வரக்கூடிய ஏகாதசியை பீஷ்ம ஏகாதசி என்று கூறுவார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ரத சப்தமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் இன்றைக்கி பீஷ்ம ஏகாதசி. அதாவது உண்மையாக நமக்கு புராணங்கள் சொல்லக்கூடியது ஏகாதசி அன்று மரணம் நடப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். துவாதசி அன்று தகனம் செய்வது அப்படிங்கிறது. ஏகாதசியில் மரணம் நேர்ந்தது, அது ஒரு நல்ல விஷயம். துவாதசி அன்னைக்கு தகனம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. பீஷ்மர் உத்தராயணத்திற்காக காத்திருந்து இந்த மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்காக அவர் காத்திருந்தார் அப்படிங்கிறது தான் அதோடைய தகவல். அதனால் இன்று அவர் ஏகாதசி அன்று தான் அவர் இறைவனடி சேர்ந்தார் என்பதே அர்த்தம். அதனால் இன்று பீஷ்ம ஏகாதசி. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை, நண்பகல் 12 முதல் 1 வரை, இரவு 7 முதல் 8 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்று ஏகாதசி விரதம். அதில் ரொம்ப முக்கியமான பீஷ்ம ஏகாதசி. அதனால் நாமும் பீஷ்மரை மனதில் நினைவு கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனை வழிபட வேண்டிய தினம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரியா நிறைய ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். இன்னும் வரும் காலத்திலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் சிறப்பாக எவ்வாறு செய்யலாம் அப்படின்ற பல ஆலோசனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு ஜோதிடம் பார்ப்பதற்கு நீங்கள் நேரில் வரணும்ன்ற அவசியம் கட்டாயம் இல்லை. ஆன்லைனில் பார்க்கலாம். நேரில் என்னை சந்தித்தாலும் அதற்கு நீங்கள் முழு மனதோடு நம்ம உங்களுக்கு வரவேற்று உங்களுக்கான சர்வீஸை செய்கிறோம். உங்களுடைய ஜாதகத்திற்கு நல்லபடியாக பலன் பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கான பரிகார தெய்வங்கள், பரிகார கோயில்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு தான் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. அதே மாதிரி நம்ம திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். திருமண பொருத்தத்தை 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போட்டு பார்த்து அதற்கான டீட்டெயில்ஸாக கொடுக்குறோம். ஏன்னா திருமண விஷயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டே வந்திருந்தாலும் அந்த அப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு திருமண பொருத்தத்தை பார்த்து கொடுக்குறோம். சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுத்துட்ருக்கோம். சுப விஷயங்கள், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்களுக்கு நாள் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலம் பலன் சொல்கிறோம். இந்த பிரசன்னத்தில் நிறையா முறை இருக்குது. அதில் சொல்லி பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாகவும் பலன் சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸு. பயன்படுத்தி கொள்ளலாம்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். பொதுவாக 3ஆம் இடம் என்பதே நல்ல இடம். அந்த இடத்துல சந்திரன் வரும்போது பல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வெற்றி கனியை நீங்கள் ருசிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் நல்ல நல்ல செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு கேட்கும். உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி பலிக்கும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி என்றால் படிக்கும் மாணவருக்கு படிக்கிறது ஒரு முயற்சி. எதிர்நீச்சல்னு ஒரு படம், அதில் ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு சின்ன துரும்பை கிள்ளி போட்டாலும் அது இமாலய வெற்றி அடையும். அது போன்ற ஒரு நாள். சகோதர வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு உங்களால் நன்மை, உங்களுக்கு உங்கள் தம்பி அண்ணனால் நன்மை. சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நேரம் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நிறைய பணம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலலாம் நமக்கு பணம் கிடைக்கும். இப்போ பணம் தானே பிரச்சனை. பணம் கையில் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம். கொடுத்த கடன் கூட திருப்பி வர மாட்டேங்குது, பாக்கி வசூலாக மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் பல பேருக்கு இருக்குது. இப்போ அதற்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்போ பணம் கையில் வந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு வெளியே போய்ட்டு வரலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். தொழில், வியாபாரம், வர்த்தகம், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல விஷயத்தை செய்யும். தொடர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அதனால் வேற்றுமொழி மதம் பேசக்கூடிய, வேற்றுமொழி மதம் இனம் இவர்களோட ஒரு நட்பு ஏற்படும். அவர்களால் நன்மையும் ஏற்படும். வேறு மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். கொஞ்சம் வேலை சுமை, மனதில் சில பாரம் இருக்கும். உடல் பாரம், மனபாரம் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் கவனமாக இருங்க. நாளை முதல் நிலைமை சீராகும். கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அகால போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்றைக்கி அலைச்சல்கள் மட்டும் இல்லை, செலவுகளும் கொஞ்சம் உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எதிர்பார்க்காத சில செலவுகள்லாம் வரும். சில ப்ராடக்டை நம்ம கை தவறுதலாக கீழே போட்டு உடைச்சிருவோம். அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி அது யார் வீட்லேயோ போய் உடைச்சிருவோம். அப்புறம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரியான கை தவறுதலால் சில சம்பவங்கள் அரங்கேறி அதில் சில விரயங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த நாள் இது. உங்கள் ராசிக்கு முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உச்சமாக இருக்கார். அதனால் ப்ராப்பர்ட்டி யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற எண்ணம் ஈடேறும். சொத்தில் இருந்த தகராறுகள்லாம் சரியாகும். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பணம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இல்லை, எதிர்பார்க்காத பணம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும். வந்தால் எதுக்குன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, வாங்கி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ பணம் வரக்கூடிய நேரம். தொழிலில் நல்ல முன்னேற்றம். நம்ம எதிர்பார்த்ததை விட இப்போ வாடிக்கையாளர்களும் உங்களுடைய நிறுவனத்திற்கான ஒரு சில முன்னேற்றமும் காணக்கூடிய நேரம் இது. தொழில் விரிவாக்கமும் சிலருக்கு ஏற்படும். தொழில் முன்னேற்றம், தொழில் விரிவாக்கம் ஏற்படக்கூடிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகம் நிறைந்த நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது சுகமாக, நலமாக, வளமாக நடக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய முயற்சி எல்லாமே திருவினையாக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். மன நிம்மதியாக இருக்கும். மன நிறைவு ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். எல்லா விதத்திலும் அதிக அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 9ஆம் இடத்தில் சந்திரன். 9 கூடையவன் 5ஆம் இடத்தில். தொடர்ந்து 7ஆம் இடத்திலிருந்து குரு உங்கள் ராசியை பார்ப்பது. 2 7 கிரகம் உச்சம். இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். அதனால் நன்மைகளே நடக்க போகிற நேரம் இது. நன்மையான நாள். அதாவது செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மையை செய்யும். பெரிய அளவில் நன்மை செய்யும். அதில் இப்போது ஒரு சில ராசி, மேஷம், மீனம்,
கடகம், சிம்மம் இந்த மாதிரி பல ராசிகளுக்கு நன்மை செய்யும். அதில் குறிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு அவர் 2, 7 கூடிய கிரகமாக வருவார். அப்போ அவரே உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் வருவதால் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்களால் உங்கள் கணவனுக்கு யோகம், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு யோகம். இப்போ யோகம் நிறைந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்க. சில நேரங்களில் தேவையில்லாத வம்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். நம்ம பேசும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது. எச்சரிக்கை, கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்படின்னா என்ன, பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கார்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய பூர்வீகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூர்வீகத்தில் சொத்து வாங்குவாங்க. நம்மளுடைய குலதெய்வத்தின் அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது, இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நேரம். உங்களுடைய போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள்லாம் அதற்கு பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல நேரம் தான் இது. அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு, கேஸு, வழக்கு இதில் எதுவாக இருந்தாலும் அதில் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி. நீங்கள் தான் எல்லாத்துலேயும் முதன்மை பெறக்கூடிய நேரம். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் நீங்கள் தான் முதன்மை அப்படின்னு அர்த்தம். சமுதாயத்தில் நல்ல நற்பெயர் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபியோடைய நட்புலாம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நல்ல நாள் இது. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி தான். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, கோர்ட்டு கேஸில் வெற்றி. நீங்கள் வந்தாலே மற்றவர்களுக்கு அது சிம்ம சொப்பனமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் இது. சூப்பரான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நேரம். உங்கள் பிள்ளைகளின் சில அச்சீவ்மெண்ட்டை பார்த்து மனம் பூரிப்படையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார், குழந்தை இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னா இப்போது பாசிட்டிவ் சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நல்ல நாள் இது. உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்கக்கூடிய நேரம். இது நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தியாக வரலாம். அதுவும் நல்ல தேவையான செலவு அல்லது அவசியமான செலவு அல்லது சுப விரயம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். கோயில் அந்த மாதிரியான விழாக்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது நன்கொடைகள் அதெல்லாம் கொடுத்து அவங்களும் உங்களுக்கு அதுக்கு கௌரவிப்பாங்க. மாலை மரியாதையெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு செலவுகள் செய்வதால் மனம் நிம்மதி அடையும், உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். இந்த மாதிரி கோயில்கள், விழாக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அன்னதான சத்திரங்கள், இந்த மாதிரி எதுக்கு ஏதோ நீங்கள் பணம் டொனேஷன் கொடுப்பீங்க. அது போன்ற ஒரு சுப செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியான நாள் இது.